Hi students, Nitish Max plus 2 4th chapter inverse trigonometric function exercise 4.5 வர ஒரு example sum find the value of அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 3 subdivision இருக்கு. இதுல first subdivision sin of 5 by 3 minus sin inverse of minus 1 by 2 இருக்கு. So first question எழுதிக்கிறோம் sin of 5 by 3 minus sin inverse of minus 1 by 2. Okay. So, we have the formula sin inverse of minus x. Sin inverse of minus x equal to minus sin x. If x belongs to minus 1, 1. Okay, minus 1 by 2 in the range equal to that is correct. So, upon the minus sin x. So, part the step sin of 5 by 3. இந்த மைனஸ் முன்னாடி வரப்போ ஆல்ரெடி ஒரு மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துடும். சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 by 2ன்னு வரும். ஓகேங்களா? இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 by 2 அப்படின்னு சொன்னால் எந்த டிகிரி? 5 by 6, அதாவது 30 டிகிரி. ஸோ சைன் ஆஃப் 5 by 3 ப்ளஸ் 1 by 2 சைன் டேபிள் எப்போ வரும்னா 5 by 6. இன்னொன்று 5 by 6ன்றது பிலாங்ஸ் டு த கிவன் ரேஞ்சு minus 5 by 2, plus 5 by 2 தான், பிரச்சனை இல்லை. ஸோ இந்த சம்ஸ் எல்லாம் நம்ம டீடைல் ஸ்டெப்பாக ப்ரீவியஸ் எக்ஸசைஸில் போட்டிருப்போம். பட் இப்போ நம்ம அது கரெக்டாக ரேஞ்சுக்குள்ளே வருதுன்றது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 by 6ன்றது பிலாங்ஸ் டு minus 5 by 2, plus 5 by 2 தான் சைன் இன்வெர்ஸோட ரேஞ்சு. ஓகேங்களா? அதனால் டைரெக்டாக எழுதிடும். இப்போ இது வந்து என்னது 30 டிகிரி, இது 60 டிகிரி, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 90 டிகிரி. அப்போ sin 5 by 2. ஸோ sin 5 by 2 வேல்யூ என்னது? 1. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேங்களா? இப்போ செகண்ட் கொஸ்டின். ஃபஸ்ட்டு ரைட் த கொஸ்டின். cos ஆஃப் 1 by 2 cos இன்வர்ஸ் ஆஃப் 1 by 8ன்னு எடுக்கிறோம். ஸோ இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்ம்லலாம் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். இப்போ இந்த இது மட்டும் இருக்கு இல்லையா, இதை மட்டும் எடுத்துங்க. லெட் தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் 1 by 8ன்னு எடுத்துங்க. அடுத்த ஸ்டெப்பில் காஸ் இன்வர்ஸ் இந்த பக்கம் வந்தால் காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1 by 8. சரிங்களா? இப்போ இங்கே தான் நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ காஸ் 2 தீட்டா ஈக்குவல் டு 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1ன்னு ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியும். இதில் இங்கே வெறும் காஸ் தீட்டா இருக்கு இல்லையா, அப்போ ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா. அப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 2 மைனஸ் 1ன்னு வந்துடும். ஸோ ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலாவில். ஓகேங்களா? அப்போ தேர்ஃபோர் இந்த ஃபார்முலா படி நம்ம இங்கே எழுத போகிறோம். இங்கே 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 2 மைனஸ் 1 ஈக்குவல் டு 1 by 8. நெக்ஸ்ட் ஸ்டெப் அந்த 1 by 8 அந்த சைடு கொண்டு போகிறோம். 2 cos square theta by 2 equal to 1 by 8 plus 1. Then 2 cos square theta by 2 equal to இதுக்கு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் மாற்றினா 8 1s are 8 plus 1 9. 9 by 8ன்னு வரும். Then cos square theta equal to இந்த 2 இந்த சைடு வந்தால் 9 by 8 into 2. ஓகேங்களா? ஸோ அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 2 ஈக்குவல் டு 9 by 16. 9 by 16 வருது. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வி நோ தட் காஸ் தீட்டா ஈக்குவல் டு, இப்போ ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அப்போ தேர்ஃபோர் காஸ் தீட்டா பை 2 ஈக்குவல் டு 3 by 4. 3 by 4. பிகாஸ் ஏன் வந்து ப்ளஸ்ஸாக மைனஸ், இப்போ ஸ்கொயர் பண்ணால் வந்து ப்ளஸ்ஸாக மைனஸ் தான் வரணும். பட் இங்கே தீட்டா பை 2ன்றது பாசிட்டிவ், இஸ் பாசிட்டிவ். இன்னொன்று அதோட ரேஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா 0,5க்குள்ளே தான் வரணும். அதனால் 3 by 4 அப்படின்ற பாசிட்டிவ் வேல்யூ தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்போ காஸ் தீட்டா பை 2 ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு? 3 by 4. இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி எழுதுங்க. காஸ் ஆஃப் 1 by 2 into theta equal to 3 by 4. ஓகேங்களா? இப்போ அந்த மேலே கொஸ்டினில் பாருங்கள், இந்த தீட்டான்ற பிளேஸில் இங்கே தீட்டான்னு என்ன இருக்குது, அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். காஸ் ஆஃப் இந்த 1 by 2 அப்படியே இருக்குது. தீட்டாவுக்கு பதில் என்னது? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 by 8 ஈக்குவல் டு இந்த சைடு என்ன ஆன்சர்? 3 by 4.
இப்போ பாருங்க கொஸ்டின் கிடச்சிச்சுங்களா, cos of 1/2 cos inverse of 1/8 equal to என்னது 3/4. தட்ஸ் த வேல்யூ. ஓகேங்களா, புரியுதுங்களா? ஸோ இது மட்டும் இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் சம் தேர்ட் சம் ஆல்சோ லைக் திஸ். இப்போ இந்த தேர்ட் சம் பாருங்கள். இந்த தேர்ட் சம் கொஸ்டினை பார்த்தோன்னே நமக்கு வந்து கிளியர் ஆகிடும். தேர்ட் சம்மும் பார்த்தீங்கன்னா கொஸ்டினை பார்த்தோன்னே இது ஒரு ஃபார்முலா பேட்டர்ன் தான் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த சைன் இன்வெர்ஸ் 2a/1 + a² காஸ் இன்வெர்ஸ் 1 - a² / 1 + a² இதெல்லாம் ஒரு ஃபார்முலா பேட்டர்னில் இருக்குது. இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா 40a = tan θன்னு எடுத்துங்க. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் எப்படி சேஞ்ச் ஆகிடும் பாருங்கள். tan of 1/2 sin inverse of 2a + எல்லாம் tan θ 2 tan θ/1 + tan square θ a² tan square θ இல்லையா, ப்ளஸ் 1/2 cos inverse of 1 - tan square θ/1 + tan square θ. ஓகேங்களா, ஸோ இப்போ ஏன்னு வர்ற இடத்துலலாம் நம்ம tan θ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஸோ tan of 1/2 இது என்னன்னு பார்த்தீங்கன்னா sin 2θவோட ஃபார்முலா. sin inverse of இது என்ன ஃபார்முலா, sin 2θ நம்ம 11th படிச்சிருக்கோம். ப்ளஸ் 1/2 cos inverse of இதுவும் cos 2θவோட tan ரிலேட்டட் ஃபார்முலா cos 2θ. அதாவது sin 2θ cos 2θவுக்கு இதை பாருங்கள். இப்போது sin 2θ அப்படின்னு எடுத்துக்கினா ரெண்டு ஃபார்முலா இருக்குது. மெயின் ஃபார்முலா 2 sin θ cos θ அப்படின்னு நிறைய இடத்துல நம்ம அப்ளை பண்ணுவோம் இந்த ஃபார்முலாவை. sin 2θ = 2 sin θ cos θ. அதே மாதிரி tan ரிலேஷன்லேயும் ஒரு ஃபார்முலா இருக்குது, அதுதான் இந்த ஃபார்முலா. sin 2θ = என்னன்னா 2 tan θ/1 + tan square θ. இது வந்து பார்த்தீங்கன்னா tan ரிலேஷனில் sin 2θ. அதே மாதிரி cos 2θவுக்கு பார்த்தீங்கன்னா 3 ஃபார்முலா இருக்குது பேசிக்காகவே. ஃபஸ்ட்டு 2 cos square θ - 1, அடுத்து 1 - 2 sin square θ அப்படின்னு ஒரு ஃபார்முலா. இன்னொன்று cos square θ - sin square θ. ஆக்சுவலாக இதிலேருந்து தான் இந்த ரெண்டுத்தையும் ஃபார்ம் பண்ணுவாங்க. தென் இதே மாதிரி tan ரிலேஷனில் என்ன ஃபார்முலான்னா 1 - tan square θ/1 + tan square θன்னு இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து 11th படிச்சிருக்கோம். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா தான் இங்கே நம்ம அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். tan of 1/2 sin inverse கட்டானா என்ன வரும் 2θ. ஓகேங்களா, ப்ளஸ் இங்கேயும் 1/2 இது என்ன வரும் cos inverse கட்டானா 2θ. இப்போ இங்கே 2 கட்டானா tan இது ஒரு θ, இந்த 2 கட் ஆகிடும், ப்ளஸ் இந்த 2 கட் ஆகிட்டு இது ஒரு θ. therefore tan 2θன்னு வருது. tan 2θ. இப்போ tan 2θவோட ஃபார்முலா எழுதுற வேண்டியதான். tan 2θ ஃபார்முலா என்னது 2 tan θ/1 - tan square θ. tan 2θவோட ஃபார்முலா 2 tan θ - 1 - tan square θ. பட் ரிமெம்பர் இங்கே நம்ம tan θவுக்கு என்னன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம் a. அப்போ therefore ஃபைனலாக ஃபுட் tan θ = a. அதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடணும் ஃபைனலாக. அப்போ ஃபைனல் ஆன்சர் இந்த இடம் என்ன வரும் 2a/1 - a². tan ஸ்கொயர்ன்றப்ப என்ன வரும் 1 - a². ஓகேங்களா, தட்ஸ் ஆல். ஸோ இந்த இடத்துல இந்த லாஸ்ட் 2 சம் தேர்ட் சம்மும் செகண்ட் சம்மும் நம்ம 11th படித்த ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாஸை அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா, நிதிஷ் மேக்ஸ் கைட் ஃபார் கிளாஸஸ் 10, 11, 12. இது கைடில் ஒரு கம்ப்ளீட் கிளாஸ் ஒர்க்.